இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விவோட அபிஷியல் சர்வீஸ் சென்டர் தான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா விவோல நீங்க மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸும் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஸ்கிரீன் கார்டும் அண்ட் தென் ஃப்ரீயாவே இந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கு. அது நிஜமாவே கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்துட்டு இந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உள்ள போய் என்னால வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா எந்த மொபைலை கொடுக்க போறேனோ அந்த மொபைலுக்காக தான் கேஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துருவோன்றதுனால என்னால இங்க வீடியோ எடுக்க முடியாது. இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம உள்ள போலாம். இப்போ நம்ம எங்க பிடிசியில இருக்க விவோ ஷோரூமுக்கு தான் போக போறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளதான் இப்ப நம்ம என்டர் ஆக போறோம். ஸ்பைடிஸ் ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டு தான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இங்க வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா ஓ அப்படிலாம் சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் நம்ம போனுக்கு அவைலபிளா இருக்கான்னு கேட்டா இல்ல, அது இப்போதைக்கு அவைலபிள் இல்ல, மேபி இதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தென் கிளீன் பண்ணி தர சொல்லி நம்ம கேட்டதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரஷ் எடுத்தாங்க, எடுத்து ஒரு 10 செகண்டுக்கு வந்துட்டு ரப் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கிளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க இந்த சர்வீஸை குவாலிட்டியா ப்ரொவைட் பண்ற மாதிரி தெரியல. இல்ல அவங்களோட பிரான்ச்சஸ் எதுக்குமே இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சரியா ப்ராப்பரா அவங்க இன்டிமேட் பண்ணலையான்றது எனக்கு தெரியுது. ஏன்னா இங்க வந்துட்டு அவங்க சொல்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு, கொடுக்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகல. அது மட்டும் இல்ல, விவோல பாத்தீங்கன்னா இப்ப விவோ V30 சீரிஸே வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களோட அபிஷியல் சர்வீஸ் சென்டர்ல விவோ V29க்கான ஆக்சசரிஸே அவைலபிளா இல்லைன்றத இதை நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப மோசமான விஷயம். உங்க நியர்பையா ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா, விவோ சர்வீஸ் சென்டர் இருந்து நீங்க விவோ மொபைல் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பைடி சைனிங் ஆஃப்.